வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நார்த் சென்னையில் இருக்கிற ஆண்டார்குப்பம் பாலசுப்ரமணியம் டெம்பிளுக்கு போயிட்டுருக்கோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா சுமார் 1000 ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு கோயில். இது எங்களோட குலதெய்வம் வேறு. ஸோ போயிட்டு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு வரலான்ட்டு கிளம்புறப்போ ஸோ இந்த தலத்தில் பார்த்திங்கன்னா சின்ன ஆறுபடை வீடுன்னு சொல்லி இந்த கோயிலை சொல்லுவாங்க. ஸோ வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இதோட ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா, முருகர் வந்து பிரம்மர்கிட்ட வந்து பிரணவ மந்திரத்தை வந்து கேட்டிருக்காரு. அதுக்கு அர்த்தம் கேட்டதுக்கு அவருக்கு சொல்ல முடியாததுனால அவர் சிறையில் அடைச்சார். அது சிறையில் அடைத்த நேரத்தில் வந்து முருகரே வந்து தற்காலிகமாக படைப்பு தலைவனாய் ஏற்றார். அதனால தான் இவங்க வந்து முருகர் வந்து அதிகார முருகர் வடிவில் அருள் புரிகிறார்னு சொல்லுவாங்க. இங்கே கருவறையில் வெளியில் பார்த்திங்கன்னா பிரம்மரோட சிலை இருக்கும். பிரம்மரையும் இங்கே வந்து நம்ம சிலையை பார்க்கலாம். ஸோ அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி சின்னமாக வந்து இங்கே வந்து பிரம்மரோட சிலையை நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ அந்த ஹிஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து டெம்பிளை வந்து நீங்கள் இது பண்ணலாம். பழைய காலத்தில் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஆண்டார்குப்பம் என்று அழைக்கப்பட்டிருக்கு. ஆண்டி என்றால் பிச்சைக்கார சிறுவன். முருகன் வந்து அப்படியே சிறுவன் வடிவில் வந்து பக்தர்களுக்கு அருள் புரிந்திருக்காரு. ஸோ பின்னர் வந்து அந்த ஆண்டார்குப்பம் என்பது ஆண்டார்னா அரசன், தலைவர், லார்ட் முருகனுக்கு பொருத்தமான பேர். இந்த பேர் மாற்றமே முருகனின் ஹம்பிள் சைல்டு ஃபார்மில் இருந்து பவர்ஃபுல் ரூலர் ஃபார்முக்கு ஆன மாற்றத்தை குறிக்குதுங்க. புகழ்பெற்ற சைவ சித்தர் அருணகிரிநாதர் தனது திருப்புகழ் பாடல்களில் இந்த கோயிலை பற்றி பாடியிருக்காரு. அதனால இந்த தலம் பாடல் பெற்ற ஸ்தலம் ஆக கருதப்படுகிறது. இதன் மூலம் இந்த கோவில் ஆன்மீக ரீதியாக ஒரு முக்கியமான இடத்தை வந்து பிடிச்சிருக்கு. இந்த கோயிலுக்கு வந்து இன்னொரு யூனிக்னஸ் இருக்கு. ஒரே நாளில் முருகர் வந்து 3 வடிவில் தரிசனம் தருவார். காலையில் வந்து பார்த்திங்கன்னா சிறுவனாக, மாலையில் பார்த்திங்கன்னா யூத் இளைஞனாக, ஈவினிங்கில் பார்த்திங்கனாக்கா முதியவராக. இது வந்து வாழ்க்கையில் வந்து 3 நிலையிலும் குறிக்குது: சைல்ட்ஹுட், யூத், ஓல்ட் ஏஜ். இந்த மாதிரி தரிசனம் இந்தியாவில் முழுக்க மிக அரிதான ஒன்றாக இங்கே கருதப்படுகிறது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இப்போ தெரிஞ்ச ஹிஸ்ட்ரி கொஞ்சம் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாகவே நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும். ஸோ வாங்க வந்து பாருங்கள் கோயிலை. ஸோ எனக்கு கிடைச்ச அந்த வைப்ரேஷன் உங்களுக்கும் நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கட்டும். ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் MSK Vlogs. தேங்க்யூ. நம்ம அடுத்த vlogல பார்க்கலாம்.